அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். பிறந்தவுடன் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மகனாருக்கு ஹர்ப் என்று பெயர் வைக்கின்றார்கள். ஹர்ப் என்றால் போர் என்று அர்த்தம், வீரம், போர். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த பெயர் தான் வச்சாங்க. ஆனால் பெருமானார் அப்போயும் இந்த பேரை மாற்றினாங்க. அதே மாதிரி சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4 அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்களுக்கு பெயரை வைக்கின்றார்கள் ஹர்ப் என்று. பெருமானார் இப்பொழுதும் வந்து பார்த்துவிட்டு என்ன பெயர் என்று கேட்டுவிட்டு, ஹர்ப் இல்லை, போர், ஹுசைன் என்று வையுங்கள் என்று பெயர் வைத்தவர்கள். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெயர் வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் குழந்தை பிறந்தால் என்ன கொடுக்க வேண்டும்? 2 ஆடுகள் அகீகா கொடுக்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அகீகா கொடுத்தவர்கள் உலகத்தின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தமது திருப்பேரருக்கு அவர்களின் புனித கரத்தினால் அவர்களுடைய முடியை இறக்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவில் பட்டது பெருமானாருடைய உமிழ்நீர். எல்லாரும் பிறந்த பிள்ளைக்கு தேன் தொட்டு பேர் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ்நீரை விட உலகத்தில் சிறந்த தேன் எதுவாக இருக்க முடியும்? அவர்களுடைய நாவிலே முதலில் பெருமானாருடைய உமிழ்நீர் பட்டுதான் அவர்களுடைய வாழ்க்கை துவங்கியது. இப்படியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 7-8 வயது வரை தான் தனது பாட்டனாருடன் அவருடைய வாழ்க்கையை அவர்களால் வாழ முடிந்தது. ஹிஜ்ரி 10 பெருமானாருடைய வஃபாத், அவருடைய மறைவு. ஹிஜ்ரி 4 தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கின்றார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆண்டுகள், ஒரு 8 ஆண்டுகளுக்குள்ளதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு இருக்கின்றார்கள். இந்த ஆண்டுகளில், இவ்வளவு நாட்களில், இந்த குறைந்த ஆண்டுகளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்றார்கள். மூமின்களே, சாதாரண குழந்தையாக அவர்கள் வளரவில்லை, சாதாரண குழந்தையும் இல்லை. அதை நாம் முதலில் விளங்க வேண்டும். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட வளர்ப்பு! இன்னைக்கு நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு பேசணும்னு நினைச்சாலே எல்லாரும் கர்பலாவை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம். கர்பலால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பேசுபவர்கள், வரலாறை சொல்பவர்கள், அங்கிருந்து நம்ம பேசுகிறோம், அங்கிருந்து நம்ம கேட்குறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான போது அவங்களுடைய வயது என்ன? 58. கர்பலாவுடைய நிகழ்வு என்பது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் கடைசி 15 நாட்கள். மக்காவில் இருந்து அவர்கள் கூஃபாவுக்கு சென்று அங்கே ஷஹீத் ஏற்பட்டதற்கு மத்தியில் உண்டான நாட்கள் மொத்தம் 15 நாட்கள். அப்போ இதை விட்டு ஏறத்தாழ 57 ஆண்டு காலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கின்றது. அதில் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த உம்மத்திற்கு எதை சொல்லி தந்தார்கள், எதை அவர்கள் வாழ்க்கை வழிமுறையாக அடுத்த சமுதாயம், அடுத்த சந்ததிக்கு பின்பற்றுவதை எதை சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை நாம் பேச வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் சொல்கின்றார்கள், ஹுசைனும் மின்னி வ அன மினல் ஹுசைன். சஹாபாக்களை பார்த்து, ஏன் இந்த முழு உம்மத்திற்காக பெருமானார் சொன்னார்கள், ஹுசைனை சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஹுசைனும் மின்னி, ஹுசைன் என்னிலிருந்தும் உள்ளவர். அன மினல் ஹுசைன், நான் ஹுசைனில் இருந்தும் உள்ளவர். பெருமானார் சொல்கின்றார்கள், நான் வேற, ஹுசைன் வேற அல்ல. ஹுசைன் என்னிலிருந்தும் உள்ளவர், நான் அவர் இருந்தும் உள்ளவர். மன் அஹப்ப ஹுசைன், யார் ஹுசைனை நேசிக்கின்றாரோ அவர் என்னை நேசிக்கின்றார் என்று பெருமானார் கூறினார்கள். மூமின்களே, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய சகோதரர் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது? குழந்தைனா எப்படி விளையாடுவாங்க, எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த குழந்தை பருவத்திலே அல்லாஹு அக்பர், இவர்கள்தான் நாளை சொர்க்கத்தினுடைய தலைவர்கள். பெருமானார் கூறிவிட்டார்கள், அல் ஹசனு வல் ஹுசைனு சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா.
ஹசன் ஹுசைன் சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. சொர்க்கத்தின் தலைவர்கள், சொர்க்கத்துடைய ப்ராப்பர்ட்டி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அந்த தலைவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? அல்லாஹு அக்பர். 3 நாளாக சாப்பிடல, வீட்டில் 3 நாளாக சாப்பிடல, எந்த ஒரு உணவும் இல்லை, வயிறு பசியில் அழுகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் எந்த உணவும் வரலை என்பதன் காரணமாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளையும் பேர பிள்ளைகளையும் சந்திப்பதற்காக வீட்டுக்கு வருகின்றார்கள். எங்கே என் பிள்ளைகள்? பசியோடு இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வெளியில் போனாங்க. உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே பேர பிள்ளையை தேடி போகிறாங்க. வர வழியில் பாதையிலே ஒரு ஆடு மேய்ப்பவரை பார்க்கின்றார்கள். ஹசன் ஹுசைனை பார்த்தீர்களா? ஆம் பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். எங்கே அவர்கள்? கடுமையான பசியில் அழுதார்கள். உடனடியாக ஆடிலிருந்து பாலை கறந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தேன். ஹுசைன் அழுது கொண்டிருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பாலை தடுத்துவிட்டு என்னிடத்தில் கேட்டார்கள், இந்த ஆடிற்கு இந்த சொந்தக்காரர் நீங்களா? இந்த ஆடு உங்களுடைய உரிமையில் இருக்கின்றதா? இல்லை, நான் ஒரு ஆடு மேய்ப்பாளன், என் எஜமானுக்குத்தான் இது சொந்தம். உங்களுக்கே இது ஹலால் இல்லையே, நீங்கள் இதை அருந்துவதற்கு உங்களுக்கே இது ஹலால் இல்லையே, எங்களுக்கு எப்படி தருகின்றீர்கள்? வேண்டாம் என்று சொன்னார்கள். சையதுனா இமாம் அல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வயதில் ஆகல, குழந்தைகள், இருவரும் குழந்தைகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வளர்ப்பு, பசியில் 3 நாட்களாக, யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? 3 நாட்களாக பட்டினி, சாப்பிடவில்லை. கையில் எதை கொடுக்குறாங்களோ எடுத்து நம்ம சாப்பிடணும்னு தோணும், எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும். இது சாதாரண மனிதர்களுடைய நிலை. பெருமானாருடைய பேர பிள்ளைகளுடைய நிலையை பாருங்கள். எத்தனை நாட்களாக பசித்தாலும் சரி, ஹராமான உணவை ஒரு பருக்கை கூட எங்களுடைய நாவில் செல்லாது. இந்த விஷயத்தை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே ஓடிடுறாங்க, பின்னாடியே தேடிக்கிட்டு போகிறாங்க. பெருமானார் தேடிக்கொண்டு போகும் பொழுது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஒரு தோட்டத்தில் படுத்திருக்கிறாங்க, தோட்டத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். தோட்டம் முழுக்க திராட்சை அல்லது பேரித்தம்பழம், 2ல் ஏதோ 2 தோட்டம் தான். திராட்சையோ அல்லது பேரித்தம்பழமோ நிறைந்த அந்த தோட்டத்தில் இருக்கிறாங்க. கீழெல்லாம் திராட்சை பழம் செதறி கிடக்கு. பெருமானார் வந்து பார்த்து விட்டு கேட்கின்றார்கள், மகனே, இங்கே இவ்வளவு பேரித்தம்பழங்கள், இவ்வளவு திராட்சைகள் இருக்கு, எடுத்து கொஞ்சமாவது சாப்பிடலாமே, இவ்வளவு பசியில் இருக்கீங்களே என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கள் தந்தையே, எங்கள் பாட்டனாரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்களே, சதக்காவுடைய பொருளை அஹ்லுல் பைத்தாகிய நாம் சாப்பிடுவது நமக்கு இது ஹராம் என்று சொன்னீர்களே, இந்த தோட்டம் சதக்காவுடைய தோட்டம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் பட்டினியாக இருந்தும் சதக்காவுடைய பொருள் அஹ்லுல் பைத்துக்கு ஹராம், அதனால் சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். கண்ணீரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் வாரி அணைத்து கொண்டு நேராக வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், ஃபுஸ்தி யா ஃபாத்திமா, மகளே நீ வெற்றி பெற்று விட்டாய், பிள்ளை வளர்ப்பில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று தம்முடைய மகளிருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னார்கள். இப்படி வளர்ந்தவர்கள் தான் சையதுனா ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சிறு பிள்ளையிலேயே ஹலால் எது ஹராம் எது என்று விளங்கி அதன்படி அமல் செய்தவர்கள் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்று அவருடைய சிறு பிள்ளையுடைய வரலாறு ஏராளமாக இருக்கு. சின்னஞ்சிறு வயதிலே அப்படி ஒரு வளர்ப்பு, அப்படி ஒரு ரசூலுல்லாஹ் மீது உண்டான காதல், அவர்கள் மீது உண்டான முஹப்பத், மார்க்கத்தின் மீது உண்டான பற்று என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து என்ன? அன்பான சகோதரர்களை, இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரை கேட்டாலே நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷியாவுக்கு சொந்தம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஷியாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க? யா ஹுசைன் ஹுசைன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுவாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுவாங்க நினச்சிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய அறியாமை. ஷியாக்களுக்கு சொந்தக்காரர்களா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு, அவர்களுடைய பேரப்பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லையா? பெருமானாரை நேசித்து விட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேசம் இல்லை என்று சொன்னால் அந்த நேசம் ஏற்றுக்கொள்ளப்படுமா?
நம்முடைய நண்பர் வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒன்றை பிடிக்கும், உன் மகனை பிடிக்காது, நண்பன் சொல்லுவோம், அதுக்கடுத்து அவரை. அப்போ மூமின்களே, பெருமானாரை நேசிப்பவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிப்பார்கள். பெருமானாரை நேசிப்பவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிப்பார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிப்பவர்கள் பெருமானாரை நேசிப்பார்கள். பெருமானார் அதான் சொன்னாங்க, மன் அஹப்பஹுமா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க, யார் இந்த இருவரை நேசிக்கின்றாரோ ஃபகத் அஹப்பனி, அவர் என்னை நேசித்தவர். ஒமன் அபுகதஹுமா, யார் இவர் இருவர்களையும் வெறுக்கின்றாரோ, அவர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகின்றாரோ ஃபகத் அபுகதனி, அவர் என்னை வெறுத்தவர் என்று பெருமானார் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் முஹர்ரம் மாதத்தில் மட்டுமல்ல, நாம் வாழ்நாள் முழுக்க நினைவு கூற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இளமை பருவ காலம் பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகு எப்படியெல்லாம் இருந்தது? 25 ஹஜ்ஜுகளை செய்திருக்கின்றார்கள் வாழ்நாள் முழுக்க. எத்தனை ஹஜ்ஜு? 25 ஹஜ்ஜுகளை நடந்தே போய் செய்தார்கள். 25 ஹஜ்ஜில் ஒரு ஹஜ்ஜு கூட வாகனம் மேற்கொள்ளவில்லை. நடந்தே மதினாவிற்கும் நடந்தே மக்காவிற்கும் சென்று 25 ஹஜ்ஜுகளை செய்தார்கள் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்நாளில் ஒரு முறை கூட ஒரு தொழுகையை கூட கதா செய்தது கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதம் என்னங்க, 58 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில், ஒரு வக்து தொழுகையை கதா செய்தது கிடையாது. அல்லாஹு அக்பர். எவ்வளவோ உடல் முடியாமல் இருக்கின்றது. ஏன் நாம் சொல்கின்றோமே, கர்பலாவிலே தம்முடைய குடும்பத்தினர்கள், அஹ்லே பைத்துகள், பெருமானாருடைய ரத்தங்கள் சிந்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை விடவில்லை. அவர்களுடைய கடைசி ஷஹாதத்துக்கு முன்னாடி உள்ள வக்து வரை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தான் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். இதுதான் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். வாழ்நாளில் தொழுகையை நாம் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன தலைவலி அல்லது நம்முடைய வேலை வாய்ப்புகளுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள், அவர்கள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கக்கூடியவர்கள், அவர்களை தொழுகைக்கு நாம் பேணுதலாக ஏற்பாடு செய்கின்றோம். லுஹர் போகுது, ஜும்மா போகுது, எந்த ஒரு ஜும்மாவை நினச்சி நம்ம கவலைப்பட்டிருக்கோம். என் பிள்ளை இதில் படிக்கலை, இதில் மார்க் குறைஞ்சிருச்சே, இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் பெருசாக எதுவும் வாங்கலையே, சம்பாதிக்கலை என்று கவலைப்படுகின்றோம். அந்த கவலை நியாயம்தான். ஆனால் இதற்கெல்லாம் கவலைப்படக்கூடிய நாம், என் பிள்ளைக்கு கல்லூரி படிக்கின்றான், பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றான், வயது வந்துவிட்டான், தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது, வருடம் முழுக்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போகாமல் கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் போய்கொண்டு ஜும்மாவை விடுகின்றானே என்று கவலைப்பட்டிருக்கின்றோமா? மூமின்களே, 3 ஜும்மாவை எவன் வேண்டுமென்று விடுகின்றானோ அவன் முஸ்லிம் அல்ல என்று பெருமானார் கூறினார்கள். தொடர்ந்து 3 ஜும்மாவை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பள்ளிக்கூட போறானே அது காரணம் என்று சொன்னால் இதைவிட வேடிக்கை வேறு எதுவும் கிடையாது. அப்ப இந்த சிந்தனையை நமக்கு விதைக்க வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், உயிர் போகும் நிலைமையில் இருந்தாலும் தொழுகையை விடக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தரக்கூடிய பாடம். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய மகனார் சையதுனா இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு கர்பலாவில் ஷஹீதாக்கப்படாத ஒரே நபர். அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு அஹ்லே பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளிகள் உலகமெங்கிலும் வந்து கொண்டிருக்கின்றது, கியாமத் வரை வரும். ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், வாழ்நாளில் என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவார்கள். எத்தனை ரக்காத்துங்க? 1000 ரக்காத்துகள் நஃபில் தொழுவார்கள். எவ்வளவோ நாட்கள் உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தது, அந்த நஃபில் வணக்கத்தை விடவில்லை. சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை. மூமின்கள் இவர்களுடைய அந்தஸ்தை உணர வேண்டும். அஹ்லே பைத்தை நாம் நேசிக்க வேண்டும். பெருமானாரை மட்டும் இன்னைக்கு நம்ம நேசிச்சிடும் அப்படி சொல்லக்கூடாது. பெருமானாரை நேசிப்பவர்கள் அவர்கள் குடும்பத்தை நேசிக்க வேண்டும். நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு சொல்லக்கூடாது, எனக்கு சொல்ல வேண்டிய நிலை. இன்னைக்கு நாசமாக போன இந்த நடிகர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களையும் இந்த ஸ்போர்ட்ஸ் போன்ற விளையாட்டு தலங்களிலே உள்ள ரசிகர்கள் அவர்களுடைய பெயர்கள், அவர் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், என்ன வரான், இதையெல்லாம் ஃபாலோ செய்யக்கூடிய நாம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்கள் எத்தனை பேர், அவர்களுக்கு எத்தனை மகன்கள், அவர்கள் மகள்களின் பிள்ளைகள் யார், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார், அவர்களுடைய பிள்ளைகள் யார், அஹ்லே பைத் யார், பெருமானாரின் குடும்பத்தினுடைய அந்தஸ்து என்ன, பெருமானாருடைய அந்தஸ்து என்ன என்பதை ஃபாலோ செய்கின்றோமா? யோசிச்சு பாருங்க. பெருமானார் இல்லாமல் நாம் இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம், அவர்களுடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகம்? 1000 பேர்களை நாம் போர்க்களத்தில் சந்தித்து வாளை வீசலாம், ஆனால் அநியாயக்காரலான கொடுங்கோலன் அரசனுக்கு மத்தியில் சத்தியத்தை நிலைநாட்டுவது மிக சிறந்தது. இன்னைக்கு அது செய்ய முடியாம தான் நம்ம இருக்கிறோம். பெருமானார் கூறினார்கள், அஃதலுல் ஜிஹாத், போர்க்களத்தில் போர் செய்வதில் எது மிக சிறந்த போர்? கலிமத்துல் ஹக் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை உரக்க சொல்வதுதான் சிறந்த போர் என்று சொன்னார்கள். அதை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தனியாளாக செய்து காட்டினார்கள். அன்றைக்கு யசீத் மிகப்பெரிய கொடுங்கோலன், அரக்கன், அட்டூழியன். அவன் செய்யாத உலகத்தில் அவன் செய்யாத அட்டூழியமே கிடையாது. வரலாற்றிலேயே பெருமானார் சொன்னார்கள், மதீனாவின் மீது போர் தொடுப்பவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய மோசமானவன், எல்லா சாபமும் அவனுக்கு இருக்கு என்று சொன்னார்கள். மதீனா மண்ணின் மீது போர் தொடுப்பவன், அந்த மாபாதக செயலை செய்தவன் யசீத். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஷஹாதத்துக்கு பிறகு சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. இதை அடக்க வேண்டும் என்று புனித பூமியாக இருக்கப்படக்கூடிய மதீனாவிற்கு படையெடுத்து சென்று மதீனாவிலே உள்ள சஹாபாக்களை கொலை செய்து பெண்கள் என்றும் பாராமல் எல்லா இல்லங்களையும் சூறையாடிய அரக்கன் யசீத். இந்த வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அன்பிற்குரியவர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அரக்கனை எதிர்த்து தான் தம்முடைய வாழ்நாளிலே போராடினார்கள். இந்த அரக்கன் கையில் ஆட்சி இருந்து இந்த அரக்கனினால் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது, மார்க்கம் வீழ்ந்து விடக்கூடாது. என்னுடைய பாட்டனார் எப்படிப்பட்ட ஒரு சஹாபிகளை, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, உலகத்திற்கு முன்மாதிரியான மார்க்கத்தை உருவாக்கி வைத்தார்களோ அதில் களங்கத்தை ஏற்படுத்த விட மாட்டேன். அதற்காக என் பிள்ளை ஷஹீதானாலும் சரி, என் சகோதரன் ஷஹீதானாலும் சரி, என் சச்சா மகன், என் குடும்பமே ஷஹீதானாலும் சரி, இந்த சத்தியத்திற்காக என் கடைசி மூச்சு வரை போராடுவேன் என்று போராடியவர்கள் தான் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ கர்பலாக்கு போனாங்க, ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது மாத்திரம் வரலாறு அல்ல. அவர்கள் எதற்கு போனார்கள், ஏன் போனார்கள், ஏன் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள், யாருக்காக செய்தார்கள், இதையெல்லாம் நாம் தெரிய வேண்டும். மூமின்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி சொல்கின்றேன். ஒரே ஒரு ஹதீஸை சொல்கின்றேன், கேளுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து என்ன, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் அவர்களை வைத்திருக்கின்றான். மிஅராஜ் இரவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவர்களை அழைக்கின்றான். அர்ஷிற்கு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய கால் அணிகளை கலட்டிவிட்டு அர்ஷுக்குள்ளே கால் வைக்கின்றார்கள். அல்லாஹ் கூறினான், கால் அணியோடு உள்ளே வாருங்கள், கால் அணியோடு உள்ளே வாருங்கள் என்று அல்லாஹ் கூறினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அரிசிக்கு அழைக்கவில்லை. அல்லாஹுடைய ஒரு சிறிய காட்சியை, அல்லாஹுடைய உருதுல சொல்லுவாங்க, ஜல்வான்னு சொல்லுவாங்க, அல்லாஹுடைய ஒரு பிரதிபிம்பத்தை அல்லாஹு தஆலா தூர் சினா மலையிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு காட்டிய பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் பரிசுத்தமான ஓடையில் இருக்கின்றீர்கள், ஃபஹ்லஅனா அலைக், உங்களுடைய காலணியை கலட்டி விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசிக்கு சென்றார்கள். கலட்டிய காலணியை கலட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறினான். அந்த காலணிக்கு எப்படி அவ்வளவு சிறப்பு வந்ததுங்க? வெறும் தோலிலான ஒரு காலணிக்கு அரிசிக்கு செல்லக்கூடிய தகுதி எப்படி கிடைத்தது? பெருமானாருடைய பாதத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது. பெருமானாருடைய பாதத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது. அரிசிக்கு செல்லக்கூடிய தகுதி கிடைத்தது என்றால்
வாழ்நாள் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்ததிலிருந்து பெருமானாருடைய வஃபாத் வரை அவர்களை தோளில் சுமந்து சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கடை வீதிற்கோ அல்லது மதீனா வீதியிலே கூட்டு செல்வதானால் அவர்களுடைய தோள் புஜத்திலே தூக்கி கொண்டு செல்வார்கள் என்றால் பெருமானாருடைய தோள் புஜத்தில் அமர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து என்ன அதையும் பெருமானார் சொல்லிவிட்டார்கள். அல் ஹசன் வல் ஹுசைனு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. ஹசனும் ஹுசைனும் இந்த சொர்க்கத்தின் தலைவர்கள். ஒவ்வொரு மூமினும் சொர்க்கத்தை தேடுவோம், சொர்க்கத்தை நாடுவோம், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். அந்த சொர்க்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடுகின்றது, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடுகின்றது. மூமின்களே, இதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 2 கரங்களில், ஒரு கரத்திலே செய்தனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு கரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரையும் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், பெருமானாரை பார்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வந்துவிட்டால், பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ரசூலை பார்க்க வேண்டும் என்று சிந்தனை வந்துவிட்டால் ஓடோடி சென்று இமாம் ஹசனை பார்ப்போம், இமாம் ஹுசைனை பார்ப்போம். அச்சு அசலாக பெருமானாருடைய தோற்றம், பேச்சு, முகம், நடை பாவனை எல்லாம் பெருமானாரை போன்றே இருக்கும். எங்கள் வாழ்நாள் முழுக்க அப்படி பார்த்து தான் எங்களுடைய ஆசையை தீர்த்து கொண்டோம் என்று யார் கூறுகின்றார்கள்? சஹாபாக்கள் கூறினார்கள். அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களையும் கையில ஏந்தி கொண்டு பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கின்றாரோ, வஅஹப்ப ஹாதைனி, இந்த 2 சிறுவர்கள், இந்த 2 சிறுவர்களை யார் நேசிக்கின்றார்களோ, கான மஇ ஃபி தரஜத்தி யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு இருக்கும் அந்தஸ்தை பெறுவார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிப்பவர்கள் பெரும் சொர்க்கத்தில் இருப்பது மிகப்பெரிய நியாமத் என்றால், சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய நியாமத், நபிமார்களின் தலைவனோடு இருப்பது எவ்வளவு பெரிய நியாமத். பெருமானார் கூறினார்கள், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர் இருவரையும் யார் நேசிக்கின்றாரோ நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம்? மோமின்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்துக்கு முன்னால் இவ்வளவு வரலாறு இருக்கின்றது. ஒரு ஜனாசா, சஹாபாக்களுடைய அகீதாவை பாருங்கள். சஹாபாக்கள் எப்படி அஹ்லே பைத் பெருமானாருடைய குடும்பத்தை கொண்டாடினார்கள், எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருந்தார்கள் என்பதை பாருங்கள். சையதுனா இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு 5700 சொச்சம் ஹதீஸுகளை அர்ப்பணம் செய்தவர்கள், மிகப்பெரிய சஹாபி. ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க. திடீரென்று கடுமையான காற்று வீசியது, மலைமேகமாக இருக்கின்றது. காற்றினால் கீழே உள்ள புழுதிகள் எல்லாம் சற்று பறந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடை மேல் பட்டுவிட்டது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. யார் மேல புழுதிகள் பட்டுவிட்டது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேல புழுதி பட்டுவிட்டது, மண்ணு பட்டுருச்சு கொஞ்சம். உடனடியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் அந்த மண்ணை தடவி அந்த புழுதியை தட்டிவிட்டு அவர்கள் கையில் அப்பிய தூசியை அவருடைய முகத்தில் பூசிக்கொண்டார்கள், அவருடைய உடம்புல தேய்ச்சிக்கிட்டாங்க. சுற்றி இருந்த மற்ற தாபியன்கள், அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, லவ் யஅலமின் நாஸு மா அஅலமு மின்க. ஹுசைன் அவர்களே, உங்களுடைய அந்தஸ்தை பற்றி சஹாபாக்களாகிய நாங்கள் தெரிந்திருந்த அளவு இந்த மக்கள் தெரிந்து வைத்திருந்தால், இந்த மக்கள் தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் உங்களை அவர்களுடைய தோள் புஜங்களிலே சுமப்பார்கள் என்று செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சஹாபியே ரசூல், அவருடைய அகீதா என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதம் கூட இந்த பூமியில் படக்கூடாது. இன்னைக்கு ஒன்றுமில்லை, ஏதோ ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், அவன்கிட்ட உலகத்தில் எதுவும் கிடையாது, ஈமான் இல்ல, உம்மத்தே முஹம்மது எதுவுமே கிடையாது, வெறும் செல்வம் இருக்கின்றது என்றால் அவனுக்காக வேண்டி ரெட் கார்பெட் விரிக்கப்படுகின்றது.
அவன் நடக்கிறதுக்கு, அவன் பயன்படுத்துறதுக்கு தங்கத்திலான பொருட்கள் செய்யப்படுகின்றது. காரணம், அவன்கிட்ட செல்வம் இருக்கின்றது என்று சொன்னால் சொர்க்கத்துடைய ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இருக்கக்கூடிய சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், தாபிஈன்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். தாபிஈன்கள் என்றால் வெறும் மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு சொன்னவங்க கிடையாது, அஹ்லே பைத்தை நேசித்தவர்கள். அஹ்லே பைத்தை எப்படி கொண்டாட வேண்டும், அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்நாளில் அவர்கள் ஒது செய்த தண்ணீர் பூமியில் பட்டது கிடையாது. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யும் பொழுது அவர்கள் முபாரக்கான உடலில் இருந்து ஒது செய்துவிட்டு மீதமாகக்கூடிய தண்ணீரை சஹாபாக்கள் எடுத்து பூசிக்கொண்டார்களோ அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒதுவின் மிச்ச தண்ணீரை தாபிஈன்கள் எடுத்து பூசிக்கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை தவிர நமக்கு நம் சமூகத்திற்கு வேற எதுவும் தெரியலை. முஃமின்களே, பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யார், பெருமானாருடைய குடும்பம் என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவருடைய வரலாறு என்ன. வெறும் நாம் குர்ஆனை மட்டும் கற்றுக்கொண்டு 1000 ரக்காத்துகளோ எத்தனையோ வணக்கங்கள் செய்தாலும் பெருமானாருடைய குடும்பத்தின் முஹப்பத் நம்மில் இல்லை என்று சொன்னால் அது பரிபூர்ணமாக ஆகாது. நான் சொல்லலை, சையதுனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு மார்க்க சட்டத்தை தந்த பெரும் சஹாபாக்கள் 2 பேர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த சஹாபி சொல்றாங்க, ஹுப்பு ஆலி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுப்பு ஆலி முஹம்மத் கைரும் மின் இபாதத்தி சனா. பெருமானாருடைய உம்மத்தின், பெருமானாருடைய குடும்பத்தார்களின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் என்பது 1 வருட நஃபில் வணக்கத்தை விட சிறந்தது. 1 வருட நஃபில் வணக்கத்தை விட பெருமானாருடைய குடும்பத்தார்களை நேசிப்பது சிறந்தது. காரணம் என்ன? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, ஒருத்தர் 1000 வருடம் அவர் இபாதத் செய்யலாம், வருடம் முழுக்க இபாதத் செய்யலாம், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அந்த 1 வருடத்துக்கான மதிப்பு கிடைக்கும். ஒவ்வொரு இபாதத்துடைய மெயின் எங்க இருக்கு, அந்த இபாதத்து எவ்வளவு சிரமப்பட்டு நம்ம செஞ்சாலும் அந்த இபாதத்துக்கான மதிப்பு எதில் இருக்கு? கபூலியத். அதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலன்னு சொன்னால் 1000 ஆண்டு இபாதத் செய்தாலும் அதற்கு ஒரு வேல்யூம் கிடையாது. ஒருத்தர் 1000 நாட்கள் இபாதத் செஞ்சார், 1000 நாட்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஒரே ஒரு நாளுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த ஒரு நாளுடைய இபாதத்துக்கு முன்னாடி இந்த 1000 நாளுடைய இபாதத்து ஒன்றுமே இல்லை. அதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், பெருமானாருடைய குடும்பத்தை நேசிப்பது 1 வருடம் இபாதத் செய்வதை விட சிறந்தது. அந்த முஹப்பத்தோடு நாம் ஒரு நாள் நின்று தொழுதாலும் அதை அல்லாஹ் தஆலா 1 வருட இபாதத்தாக மாற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அஹ்லே பைத்துகளை, பெருமானாருடைய குடும்பத்தினர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அறிய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சரி, தந்தையாகிய நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெறும் இந்த உலக கல்வி அறிவை மாத்திரம் ஊட்டக்கூடாது, பெருமானாருடைய வரலாறை ஊட்ட வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவுகளை ஊட்ட வேண்டும். அவர்கள் எப்படி சிறு பிள்ளையாக எப்படி வளர்ந்தார்கள், எவ்வளவு ஒழுக்கமாக வளர்ந்தார்கள், எவ்வளவு நீதியாக இருந்தார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை ரோல் மாடலாக எடுப்பாங்க? தந்தையாகிய நீங்களும் சொல்லவில்லை, உங்களுடைய மனைவிமார்கள் தாய்மார்களும் சொல்லவில்லை, தந்தைமார்களும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய போதகர் யாரு? இந்த பாலா போன சினிமா நடிகன் தான். அவனுடைய வாதத்தை, அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை இவனுக்கு ஒரு ரசூலுடைய நடையாக தெரியும், ஒரு ரசூலுடைய பேச்சாக தெரியும், இல்லையா? அப்போ நாம் செய்யக்கூடிய தவறு நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலுடைய வரலாறை, சஹாபாக்களுடைய வரலாறை, பெருமானுடைய குடும்பத்தினுடைய வரலாறுகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வது கிடையாது. வீட்டுக்கு போனாலே நம்ம என்ன செய்கிறோம்? ஆளாளுக்கு ஒரு ஃபோனை பிடிச்சிட்டு உட்காரணும். நமக்கு அந்த ஃபோனை ஒரு 10 அடி சொல்கிற மாதிரியும், இன்னும் அந்த பிள்ளைக்கு அது வரலாறு சொல்கிற மாதிரியும் ஆளாளுக்கு ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபோனில் இந்த யூதன் நாம் எதை பார்க்க வேண்டும் என்று செட் செய்து வைத்திருக்கின்றானோ அதை தான் நம்ம பார்ப்போம். அப்போ அதுதான் நம்முடைய, நாம் யார் என்று முடிவு செய்வது அதுதான். அதனால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அமர்வில் அடுத்த ஜும்மாவில் பேசுவோம். இந்த ஃபோனின் மூலமாக
குறிப்பாக ஷார்ட்ஸ் ரீல்ஸ், அதை பற்றி இன்ஷால்லா நம்ம அடுத்த ஜுமாவில் பேசுவோம். இது நம்மை எப்படியெல்லாம் ஆளுகின்றது, நாம் யார் எப்படியாக உருவாக வேண்டும் என்பதை முடிவெடுக்கின்றது என்பதை இன்ஷால்லா அடுத்த ஜுமாவில் நம்ம பார்ப்போம். அதை முடிவெடுப்பது யூதன், அதை இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒதுக்க வேண்டும், விளக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையான ஈமானை ஊட்ட வேண்டும், தைரியத்தை ஊட்ட வேண்டும். மற்ற சகோதரர்களுக்கு மத்தியில் பாசத்தையும் தியாக உணர்வையும் அவர்கள் என்னுடைய இன்னைக்கு தம்பிக்காக தங்கச்சிக்காக விட்டு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லையே. இதெல்லாம் காரணம் என்ன? இது மாதிரியான காட்சிகளை அவர்கள் பார்ப்பது தான். இன்ஷா அல்லாஹ் நம் பிள்ளைகளை சரியான முறையிலே பெருமானாருடைய வரலாறுகளை எடுத்து உரைக்க வேண்டும், சஹாபாக்குடைய வரலாறை எடுத்து சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானாரை முழுமையாக உள்ளம் துறந்து அவர்களை நேசிக்கக்கூடிய நசீபையும், அவர்களுடைய அஹ்லே பைத் சையதுனா இமாம் அல் ஹசன் அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குடும்பத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அவர்களை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டேன் என்று சொன்னார்களோ, அந்த அஹ்லே பைத்தை உண்மையாக நேசித்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. சுஹதாயே கர்பலாவின் பொருட்டால் அல்லாஹ் நம் அனைத்து துஆக்களையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.